வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடந்த ஒரு வாரத்தில் பதிவான கொரோனா மரணங்களில் ஆசிய வலயத்தில் இலங்கை 2ஆம் இடம். விசேட பொருளாதார மத்திய நிலையங்களை 2 நாட்களுக்கு திறக்க நடவடிக்கை. கொரோனா தடுப்பூசிகளின் 3வது டோஸை பெற்றுக்கொள்ள தயாராகுமாறு அறிவிப்பு. 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்கள், இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கு தடுப்பூசி செலுத்த விரைவில் நடவடிக்கை. கடந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருந்தால் நாட்டின் சனத்தொகையில் பாதி பேர் உயிரிழந்திருக்கக்கூடும். ரோகித அபேகுணவர்தன குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிப்பு. அமெரிக்கா டென்சி மாகாணத்தில் கனமழை, வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலி. மஹேலவின் பயிற்சியில் சவுத்தன் பிரேவ் அணி த 100 கிண்ணத்தை சுவீகரித்தது. கடந்த ஒரு வாரத்தில் பதிவாகிய கொரோனா மரணங்களின் அடிப்படையில் ஆசிய வலயத்தில் அதிக கோவிட் மரணங்கள் இடம்பெற்ற நாடுகள் வரிசையில் இலங்கை 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. உலக கொரோனா நிலைமை குறித்து அறிக்கையிட்டு வரும் வேர்ல்ட் மேட்டர் இணையதளம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் இலங்கையில் 1209 கொரோனா மரணங்கள் பதிவாகி உள்ளது. அதாவது ஒவ்வொரு 1 மில்லியன் மக்கள் தொகையில் 56 பேர் உயிரிழக்கின்றனர். ஆசிய வலயத்தில் உள்ள 48 நாடுகளில் இலங்கை 2ஆம் இடத்தில் உள்ளது. ஜோர்ஜியா முதலிடத்தில் உள்ளது. மேலும் உலக நாடுகள் பட்டியலில் அதிக கொரோனா மரணங்கள் இடம்பெறும் 9வது நாடாக இலங்கை தரப்படுத்தப்பட்டுள்ளது. விசேட பொருளாதார மத்திய நிலையங்களை 2 நாட்களுக்கு திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் நாட்டில் உள்ள அனைத்து விசேட பொருளாதார மத்திய நிலையங்களையும் 2 நாட்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாட்டில் அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் திறக்கப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதன்போது மொத்த விற்பனைக்காக மாத்திரம் பொருளாதார மத்திய நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாத 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உடனடியாக தடுப்பூசியினை விரைந்து பெற்றுக்கொள்ளுமாறு இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள தடுப்பூசி நிலையங்களுக்கு வர முடியாதவர்கள் தொடர்பில் உடனடியாக அறிய தருமாறு இராணுவ தளபதி பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாறானவர்களின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசியை ஏற்ற தயாராக இருப்பதாக இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். 60 வயதுக்கு மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து ஜனாதிபதியால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தடுப்பூசிகளின் 3வது டோஸை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்குமாறு நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு ஜனாதிபதியும் ஆலோசனை வழங்கியுள்ளார் என்று இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சகல சுகாதார பணியாளர்களுக்கும் முதலில் 3வது தடுப்பூசி வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என சுகாதார பிரிவு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்கள், இளைஞர் மற்றும் யுவதிகள் ஆகியோருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர்களின் சங்கத்தினர் இது தொடர்பான யோசனையை முன்வைத்துள்ளனர். தொற்றா நோய் மற்றும் விசேட தேவையுடைய 12 முதல் 18 வயதிற்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி செலுத்துமாறு அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் பைசர் போன்ற தடுப்பூசியே சிறுவர்களுக்கு பொருத்தமானதென வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். எனவே இந்த விடயம் குறித்து கலந்துரையாடி எதிர்வரும் நாட்களில் தீர்மானம் ஒன்றை எட்ட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னிலை சுகாதார சேவையாளர்களுக்கு 3வது தடுப்பூசியை செலுத்துமாறு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பில் விரைவில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேசுமன தெரிவித்துள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருந்தால் நாட்டின் சனத்தொகையில் பாதி பேர் உயிரிழந்திருக்க கூடும் என அமைச்சர் ரோகித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசா திடீரென வைத்தியராக மாறி மருந்து வகைகளை கூறி வருவதாகவும் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருந்தால் நாடு சுடுகாடாக மாறியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் என தெரிவித்த அமைச்சர் ரோகித அபேகுணவர்தன மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரத்தில் கொரோனா மரணங்கள் நாளொன்றுக்கு 150ஐ தாண்டியுள்ளது. இதே நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருந்தால் நாட்டின் சனத்தொகையில் பாதி பேர் உயிரிழந்திருக்க கூடும். வைத்தியர் ராஜித சேனாரத்ன அவர் தனியாக செய்த வேலைகளை இன்று 4 அமைச்சர்கள் புரிவதாக கூறுகிறார். அவர் நன்றாக செய்தது எமக்கு தெரியும். கொரோனா வைரஸால் பாதிக்கப்படும் மக்களின் கண்ணீரில், மரணங்களில் அரசியல் செய்ய வேண்டாம். இதனை நாம் மக்கள் விடுதலை முன்னணியின் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கூறுகிறோம் என அமைச்சர் ரோகித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் மாத்திரமன்றி இந்த நாட்டில் பணம் படைத்தவர்கள் அனைவரும் தங்களுடைய வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை கொரோனா ஒழிப்பு நிதியத்திற்கு வழங்க வேண்டும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்களுடைய மாதாந்த சம்பளத்தில் 50% கொரோனா நிதியத்திற்கு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோன்று இந்த நாட்டில் பணம் இல்லாதவர்களின் நன்மை கருதி பணம் உள்ளவர்கள் மற்றும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை கொரோனா ஒழிப்பு நிதியத்திற்கு வழங்க முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் இது மிகவும் பொருத்தமானதாக அமையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் திரிகேதீஸ்வரம் சிவனருள் இல்லத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் கடமையாற்றுபவர்கள் 26 பேர் உள்ளடங்கலாக 46 பேர் புதிதாக தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற நிலையில் மன்னார் திரிகேதீஸ்வரம் சிவன் அருள் இல்லத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் கடமையாற்றுபவர்கள் 26 பேர் உள்ளடங்கலாக மாவட்டத்தில் நேற்று மாலை 46 கொரோனா தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இன்று காலை விடுத்துள்ள கொரோனா நிலவர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை மாலை மேலும் 46 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 26 கொரோனா தொற்றாளர்கள் மன்னார் திரிகேதீஸ்வரம் சிவன் அருள் இல்லத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் கடமையாற்றுபவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஏனையவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை, முருங்கன் வைத்தியசாலை, அடம்பட் வைத்தியசாலை, பேசாலை வைத்தியசாலை, விடத்தல் தீவு வைத்தியசாலை, மாந்தை மேற்கு மற்றும் நானாட்டான் சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 399 கொரோனா தொற்றாளர்களும் இவ்வருடம் மாத்திரம் 1423 தொற்றாளர்களும் மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 1440 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் தற்போது வரை 13 கொரோனா மரணங்கள் நிகழ்ந்துள்ளது என குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு காலப்பகுதியில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி செலுத்தல் வேலை திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கமைய மட்டக்குழி, பாகொட, களுத்துற மற்றும் பேகமா ஆகிய பிரதேசங்களில் நடமாடும் தடுப்பூசி செலுத்தல் வேலை திட்டத்தின் சைனோவா மற்றும் அஸ்ட்ரசெனகா ஆகிய தடுப்பூசிகள் இன்று செலுத்தப்படுவதாக இராணுவ ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அவ்வாறே சைனோவாம் 2ஆம் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் கொழும்பு விகாரமாதேவி பூங்கா, சுகததாச உள்ளக விளையாட்டரங்கு மற்றும் ஹெரஹெர இராணுவ மருத்துவ படைப்பிரிவு மத்திய நிலையம் ஆகிய இடங்களில் பெற்றுக்கொள்ள முடியும். இதனைவிட நாரஹென்பிட்டி இராணுவ வைத்தியசாலையில் அஸ்ட்ரசெனகா 1ஆம் மற்றும் 2ஆம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். கொரோனா நெருக்கடிக்குள் சிக்கி தவிக்கும் இலங்கை அரசுக்கு அன்பளிப்பாக மருத்துவ உபகரணங்களை இலங்கைக்கான பாகிஸ்தானின் உயர்ஸ்தானிகர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளித்துள்ளார். இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் முகமது சாத் கட்டாக் இன்று காலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து குறித்த உபகரணங்களை கையளித்துள்ளார். தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்தில் இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பாகிஸ்தானால் 75 வெண்டிலேட்டர்கள் மற்றும் 180 CBAB சுவாச உதவி இயந்திரங்கள் என்பன நன்கொடையாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று நோய்க்கு எதிரான பொதுவான போராட்டத்தில் பிராந்திய முயற்சிகளை ஆதரிப்பதற்காக பாகிஸ்தானின் சார் கோவிட்-19 அவசர உதவியின் ஒரு பகுதியாக குறித்த மருத்துவ உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த உபகரணங்களை பெற்றுக்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பாகிஸ்தானின் தாராளமான பங்களிப்புக்கு இலங்கை அரசு சார்பாக நன்றி தெரிவித்ததோடு இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து வலுவான இருதரப்பு உறவுகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி வீடொன்று பலத்த சேதமடைந்துள்ளது. 2 நாட்களாக ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் பல பிரதேசங்களில் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேசத்தில் காக்காமுனை கிராம உத்தியோகத்தர் பிரிவில் மின்னல் தாக்கி வீடு ஒன்று சேதமடைந்துள்ளது. நேற்றிரவு 7 மணியளவில் தாக்கிய மின்னல் காரணமாக வீட்டின் மின்சார சுற்று, எலக்ட்ரானிகள் சாதனங்கள் மற்றும் மின்சார சுற்று இருந்த சுவர் பகுதியும் கூரை பகுதியும் வெடிப்புக்குள்ளாகி முற்றாக சேதமடைந்துள்ளதாக வயது முதிர்ந்த கணவன் மனைவி தெரிவித்துள்ளனர். வீட்டில் உள்ளவர்களுக்கு எவ்வித ஆபத்து ஏற்படவில்லை எனவும் தாங்கள் உயிர் தப்பியுள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு எந்தவிதமான மின்சார உபகரணங்களும் இயங்கவில்லை எனவும் பழுதடைந்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளனர். பகுதியளவில் பலத்த சேதங்களுக்கு உள்ளான வீட்டு சுவர், மின்சார உபகரணங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக பெற்றுத் தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் ஓலை தொடுவாய் கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 235 கிலோ உலர் மஞ்சள் பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடற்படையினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட இந்த உலர் மஞ்சள் 7 பொதிகளில் இடப்பட்டு கைவிடப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவற்றை நாட்டுக்குள் எடுத்து வர முடியாதமையினால் கடத்தல்காரர்கள் இவற்றை கடற்கரையில் மறைத்து வைத்து சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உலர் மஞ்சள் பொதிகள் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்படும் வரையில் கடற்படையினரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது.